ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில முக்கியமான ரிப்பீட்டடாக நமக்கு வரக்கூடிய ஒரு டவுட்டு தான். அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஆரி ஒர்க்கை வந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா நீடிலோட நம்பர் வந்து ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீடில் நம்பர் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து ஃபர்தராக நம்ம அதை வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஒருத்தர் யூஸ் பண்ண சைஸே தான் மற்றவங்களும் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. ஸோ நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சைஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து என்னென்ன நம்பர் வந்து யூஸ் பண்ணுறேன், எதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த 4 நீடில் இருந்தாலே போதும். நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு உங்களுக்கு த்ரெட்டுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, பீட்ஸுக்கு உங்களுக்கு ஒன்று தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அண்டு த்ரெட்டுக்கு வந்து நான் சில்க் த்ரெட்டுக்கு 2 நீடில் காட்டுறேன் அண்ட் ஜரி த்ரெட்டுக்கு ஒரு நீடில் காட்டுறேன். ஸோ இந்த 3ஐயும் வந்து நீங்கள் வந்து மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது காட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து பீட்ஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நம்பர் 24. பீட்ஸுக்கு வந்து நம்பர் 24 நீடில் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு அது அந்த நீடிலோட எட்ஜ் போர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக தின்னாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு இது வந்து பீட்ஸுக்கு, சுகர் பீட்ஸுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன சைஸ் பீட்ஸ் வேணுனாலும் நீங்கள் இதுலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பீட்ஸுக்கு பொறுத்த வர 24 வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜரி த்ரெட்டுக்கு, ஏன்னா நம்ம ஜரி த்ரெட் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, அதனால ஜரி த்ரெட்டை பொறுத்த வர நம்பர் 10 வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது நான் வந்து நம்பர் 10 தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கமெண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 23 அண்டு 14 வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, அதாவது சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறதே வந்து ஜரி த்ரெட்டுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதில் எது கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு போடும்போது ரொம்ப ஸ்லிப் ஆகாமல் எது வந்து உங்களுக்கு ஸ்டிச் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், போட வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போட ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்லிப் ஆகாமல் ஸ்லோவாக நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 23, இது வந்து சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் 14 வந்து சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அது ரெண்டுத்துக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது, லைட்டாக தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டுக்கும் வந்து 23 யூஸ் பண்ணலாம் அண்ட் 14 வந்து சில்க் த்ரெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா 23 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ வந்து 14 வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு அதில் வந்து 14 வந்து இன்னுமே கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது. அதாவது 23ஐ விட 14 வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நான் இனிமேல் 14 வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து 23 ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 23ஐ வந்து சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 14 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே போல் நீங்கள் நம்பர் 10 வந்து ஜரிக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், சில்க் த்ரெட்டுக்கு வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அது ஹோல்ஸ் வந்து ரொம்பவே பெருசாக உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா அதோடைய நீடில் டிப் போர்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் வரும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த சைடு ரைட் சைடு இருக்கிறது வந்து 14 அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா 23. இது ரெண்டுத்துக்குமே வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, லைட்டாக வேரியேஷன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இது ரெண்டையுமே கூட வந்து சில்க் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீடியில் வந்து மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா கம்ஃபர்ட் வந்து நம்மளுக்கு வந்து வேரியாக இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு வந்து எப்படி இருந்தாலும் நம்ம அதிலே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன தான் போட்டுகிட்டே இருந்தாலும் வரல அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு நீடில் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நான் எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்கு வந்து கரெக்டாக வரமாட்டேங்குது, சில்க் த்ரெட்டில் கட் ஆகிட்டே இருக்குது, அருந்து போகுதுன்னெலாம் சொல்லுவீங்க. ஸோ சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு வந்து அது
நிஜமாக வந்து ஒரு 1 வீக் அல்லது ஒரு 10 டேஸ் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட அவ்வளோதான் டைமே. அதுக்கு மேலே உங்களுக்கு அது வந்து வரலை, அருந்து போகுது, என்னால் போடவே முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீடில் சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு த்ரெட்டை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். புது த்ரெட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது 2 இதனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து த்ரெட்டு கட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்டரில், அதாவது நெக்கோட அவுட்டரில் வந்து நம்ம வந்து நெக்குக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம லோட் ஸ்டிச் போடுவோம். அண்டு டபுள் கலர் யூஸ் பண்ணுவோம், சிங்கிள் கலர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் பீட்ஸை வந்து லோடு வந்து யூஸ் பண்ணுவோம், ஜர்தோசி லோடு யூஸ் பண்ணுவோம். ஸோ லோடிங்கில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து சிங்கிள் கலர், டபுள் கலர், அதுக்கப்புறமா பீட்ஸு, ஜர்தோசி, அதுக்கப்புறமா நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து ஜடப்பின்னல் மாதிரி லோட் போட்டிருந்தோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய டிசைன்ஸை வந்து நம்ம எந்தெந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எந்தெந்த இடத்துல வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து இப்போது சாரியில் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லோட் ஸ்டிச் வந்து மல்டி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். 2 கலர் தான் யூஸ் பண்ணணுன்னு கூட கிடையாது. என்னென்ன ஒரு க்ரீனு, மெரூனு, கோல்டு அண்ட் இந்த மாதிரி 3 கலர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 கலர் லோடுமே யூஸ் பண்ணலாம். அதாவது 3 கலர்ஸையுமே ஃபஸ்ட்டு க்ரீனு, அதுக்கப்புறம் கோல்டு அண்ட் மெரூன், கோல்டு, க்ரீன், அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் பீட்ஸு வந்து பார்த்திங்கன்னா பீட் லோடு, ஜர்தோசி லோடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸு இல்லை ஒரு ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் பீட்ஸ் லோடு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஜர்தோசி லோடு வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு ப்ளவுஸோடைய காஸ்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து இந்த லோடிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக நம்ம இதில் யோசிக்க வேண்டியதே இல்லை. இப்போ ஒரு கம்மி பட்ஜெட் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து த்ரெட் லோடிங் கொடுக்கலாம். இதுவே நீங்கள் வந்து ஒரு ப்ரைடல் இது போடுறீங்க, ஒரு ஹெவி பட்ஜெட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பீட்ஸ் லோடும் ஜர்தோசி லோடும் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ஒரு ரிச் லுக்காக இருக்கும். நம்ம வந்து ஒரு ரேட் இன்க்ரீஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம த்ரெட்டுக்கு வந்து ரொம்பலாம் ஒர்க் பண்ண மாட்டோம். நார்மலாக ஒர்க், அதாவது நம்ம த்ரெட்டில் வந்து நம்ம வந்து ஜர்தோசி மாதிரி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கரெக்டாக மெஷர் பண்ணி எடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ நம்ம ஒர்க்குக்கு தகுந்த ரேட்டு தான். அதில் லோடிங்கை பொறுத்தவரை நீங்கள் வந்து அமௌண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து லோடிங்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இது தான் போடணும், இந்த டிசைனுக்கு இந்த லோடிங் தான் போடணும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ காஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் லோடிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இப்போ கூட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தோம் அந்த போன வாரம் சண்டே. ஸோ அந்த ப்ராஜெக்டை நான் வந்து உங்களுக்கு யூடியூப்பில், அதாவது வீடியோவில் தான் நான் வந்து ஒரு இமேஜாக வந்து ஆட் பண்ணுறேன். அதை வந்து எப்படி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து அதை ஒர்க் பண்ணுறது, அதாவது கிளாத்துக்கு எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் ட்ரேசிங் எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். மொபைல்லேருந்து நம்ம எப்படி ட்ரேஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து அதை பார்த்து அப்படியே தான் வரைகிறாங்க. அதனால் நீங்களும் வந்து கொஞ்சம் அதை பார்த்து வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராயிங்லேயும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அண்ட் சேம் டைம் நம்ம வந்து ஒரு ட்ரேசிங் எடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ வந்து ட்ராயிங் வந்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். ஸோ பார்த்து வரைங்க. அப்படி இல்லைன்னா ட்ரேசிங் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதாவது நம்ம ரிங் நாட்டும் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டு ஒரு டுட்டோரியல் ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து இவங்க கேட்டிருக்காங்க, இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் ரிங் நாட் போடும்போது அவங்களுக்கு ஹோல்ஸ் வந்து வருதாமா. அது எதனால் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் நான் போட்ட வரைக்குமே எனக்கு அந்த மாதிரி ஹோல்ஸ் எதுவும் வரலை. ஸோ நீங்கள் அந்த ஹோல்ஸ் வந்து எந்த இடத்துல வருது, எதனால் வருது அப்படின்னு சொல்லி எனக்கு கரெக்டாக என்னால் கெஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணாமையே இருந்தேன். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எப்படி போட்டாலும் எனக்கு அந்த ஹோல்ஸ் வர மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க இல்லையா, ஸோ அந்த பிக்கை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அதில் சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நியூ சேனல், அதாவது ஃப்ராக்கோடைய டுட்டோரியல் சேனல். இது யாருக்காவது ஃப்ராக் ஸ்டிச்சிங்கில், அதாவது ஸ்டிச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிப்ஸையும் வந்து நான் உங்களுக்கு இதுலேயும் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்டு ஃப்ராக் வந்து நம்ம பேசிக்லேருந்து ஹை லெவல், அதாவது நம்ம பார்ட்டி வியர் ஃப்ராக்ஸ் வரைக்குமே நம்ம எல்லா ஃப்ராக்ஸும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.